பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வேறு லெவலுங்க. கவின் என்ட்ரி, கவின் வேறு மாதிரி மாஸ் கவின். சீசன் 2ல் சீசன் 3ல் இவனை மாதிரி கண்டஸ்டன்ட் இவன் சாண்டி இவங்கெல்லாம் வேறு லெவலில் இருந்தாங்க. இப்போயும் ஆடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் உள்ள கேவலமாக. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கவின் என்ட்ரிங்க ப்ரொமோஷன் மாஸ்க் படம் இருக்குல்ல, மாஸ்க் படம் சூப்பராக இருக்காமே படம் சொல்லிகிட்டு இருக்காங்க. மாஸ்க் படத்தை ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கான் தலைவன் என்ட்ரி உள்ள. வந்தோடனே எல்லோரும் கேட்ட மாதிரி நீங்கள் எல்லோரும் என்கிட்ட கேட்டுருந்தீங்க, நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அப்படி கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, டேய் நீங்களாம் அப்புறம் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த சீசன் அந்த மாதிரி இருக்குடா அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக சொல்கிறாரு கவின். அப்புறம் இவர் காணாவினத்து எப்போதும் போல் வாரத்தை ஃபுல்லாக கஷ்டப்பட்டு டாஸ்கில் இருந்தோம், இன்றைக்கி பட ப்ரொமோஷனில் இருக்கோம் வீக்கெண்ட்ஸில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரைமிங்காக ஒன்று போட்டார். அப்புறம் ப்ரொமோஷனில் கலந்துக்கிறோம் இன்றைக்கி கடைசியாக அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னார். அப்புறம் ஜாலியாக விட்டு ஜாலியாக போகணுன்னு தான் நினச்சேன். ஆனால் தலை காட் சம் அதர் பிளான்ஸ். என்ன பிளானு? வேறு ஒன்றும் இல்லை, மிட் வீக் எவிஷன். காடை ஒன்று தூக்கிட்டாப்புல, எல்லோரையும் பயமுறுத்தி பேனிக் ஆக்கி கார்டு ஒன்று கொடுத்துட்டாங்க. ஆனால் கவின் அதே மாதிரி தான் இருக்கான், எப்போதும் போல் ஜாலியாக அப்படியே ஃபன் பண்ணிக்கிட்டு. எனக்கு வேறு வழி தெரியல. ஸோ ஐ எம் சாரி ஃபார் டூயிங் திஸ் டு யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உடனே பாரு நினைக்கிது, ஆகா நம்மளை தான் தூக்க போகிறாங்க இவ்வளோ, அண்ணனை வேறு தூக்கிட்டாங்க போன வாரம், ஸோ நம்மளை தான் தூக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு கேஸ் பண்ணி இருந்துகிட்டு இருக்கு. ஸோ கடைசியில் அது ப்ராங்க்னு தான் வெளியே வந்திருக்கு நியூஸு. வெயிட் பண்ணி பார்ப்போம், ப்ராங்காக உண்மையிலே தூக்கிட்டாங்களா தெரியல. பட் ஆனால் ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படி ஜாலி பண்ணிவிட்டு எப்போதும் போல் தலை எப்போதுமே தலை தானே பிக் பாஸு. அது மட்டுமா 2 லவ் பண்ணார் தம்பி. அவர் சீசனில் வந்து இருக்கும்போது 2 லவ், லோஸ்லியா அப்புறம் இந்த பக்கம் இன்னொருத்தி மலையாளி ஒருத்தி, 2 பக்கமும் 2 பேரும் இவனை லவ் பண்ணாங்க. அப்புறம் அவங்க அப்பா வந்து அடி அரைச்செல்லாம் போட்டு அந்த பொண்ணுக்கு. அப்புறம் கடைசியில் வந்து பொட்டி எடுத்துகிட்டு வந்துட்டான், பொட்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறேன் அப்படின்ட்டு பொட்டி எடுத்துகிட்டு வெளில வந்தான். ஆக்சுவலாக உள்ளே இருந்துருந்தான் அவன் தான் வின்னரு சீசனோட. ஆனால் பொட்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாப்புல. பொட்டி எடுத்து கிளம்புறதுனால தான் முக்கின் ராவ் வந்து வின் பண்ணான். ஆக்சுவலாக வந்துன்னா சாண்டி தான் வின் பண்ண வேண்டியது. ஸோ முக்கின் ராவ் கொடுத்துட்டாங்க. ஸோ வேறு லெவலு அந்த சீசன் மாதிரிலாம் வருமா? ஸோ அதான் ஒரு சீசனுமே கவின் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கார் பாருங்கள். ஸோ இந்த வாட்டி மாஸ்க் படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், போய் படம் பார்ப்போம். கவின் என்றைக்குமே மாஸ் தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.